டிபிஏ கால்ஸ் போகிறோம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வாழை வலையை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், வாழை வலை. வாங்க வாழை வலை இன்றைக்கி தான் முத நம்ம போட்டு கடலுக்கு போகுது வாழை வலைக்கு. அந்த வாழை வலை நம்மளுக்கு எப்படி மீன் பிடிக்கிறோம், எப்படி வலை வைக்கிறோங்கிறத வாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி தான் நம்ம கடலுக்கு போகிறோம் முத. ஆனால் நம்மளுக்கு 2 நாள் முன்னாடியே மீன் வந்து பட்டிருந்துச்சுன்னு ஒரு 25 கிலோமீட்டரில் பட்டுருந்துச்சுன்னு ஒரு சொல்லியிருந்தாங்க. அதனால் நம்ம 25 கிலோமீட்டர் தான் போய் ஆகணும். எப்படியும் 25 கிலோமீட்டர் போகிறதுக்கு நம்மளுக்கு எப்படியும் ஒரு 2 ஹவர் ஆகும். நம்ம இப்போ 25 கிலோமீட்டர் தட்டி வந்துட்டோம். இப்போ சுற்றி வரட்டதில் எந்த ஒரு போட்டும் இல்லை. நம்ம இப்போ வலைய வைக்கலாம், பார்ப்போம். வலைய வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்பயுமே வலை வந்து நம்ம இன்ஜினில் வலை வச்சு தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம இந்த மாதிரி பாய் கட்டி வலை வச்சதில்ல. இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய வலையாக இருக்க வலையெல்லாம் இந்த மாதிரி பாய் கட்டி தான் வைக்கணும் வலை. அப்போ தான் வலையில் வந்து கொஞ்சம் இன்ஜினில் உழுவாமல், இன்ஜினில் காத்தடிக்கிறதுல சுற்றியும் பெருசாக வைக்கல. இப்போ வந்து ஒரு எந்த பிரச்சனை இல்லாமல் வலை இறங்கும். அதுக்குன்னு ஓடிக்கிட்டு பறதா இல்லையா? அப்படி பக்கத்துல வச்சு போடணும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எத்தனை மணிக்கு நம்ம வலை இறக்க போகிறோம்னா, நம்ம வந்து ஒரு 4 மணிக்குள்ளே வலை இறக்கணும். 4 மணிக்கு வலை இறக்க ஆரம்பித்தாதான் நம்ம வந்து ஒரு 5-5:30 நம்ம வலையை இறக்கி முடிக்க முடியும். அப்படி இறக்கி முடிஞ்சாதான் நம்ம வந்து கொஞ்சம் ஒரு 2-3 மணி நேரம் கடலில் நிற்கணும். நம்மளுக்கு எப்போ நிற்கணும்னா அந்த இருட்டு கொடுக்குறதுல அந்த நேரம் தான் வலை கடலில் நிற்கணும். இருட்டு முடிஞ்ச சருக்கு நம்ம வலையை பிடிச்சிட வேண்டியதான். அதுக்கப்புறம் கடல் நிற்கலாம். அதுக்கப்புறம் வலை நின்றுட்டு நம்ம வலையில் வந்து பட்ட மீன் எல்லாமே வந்து நாரிடும், வீணாக போயிடும். கொய் மட்டும் இல்லை, கொய் இல்லாமல் வந்து கும்பலா மீன் சொல்லுவோம். அந்த கும்பலா மீன் வந்துக்கிட்டு இருக்கு. கும்பலா மீன் வந்து காசு கூட. உங்களுக்கு மீன் தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோட கடைசிக்கு வந்துட்டோம். நம்ம வீடு இப்போ நம்மளுக்கு வந்து எவ்வளோ மீன் பட்டிருந்துச்சுன்னா, கும்பலா வந்து நம்மளுக்கு 200 கிலோ, அது இல்லாமல் கொய் மீன் வந்து 1/2 டன் பட்டிருந்துச்சு. இந்த மாதிரி மீன்களை பற்றி தெரிஞ்சுக்கிது நம்ம பேஜை லைக் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க, மற்றவங்களும் ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.